ஸ்டாண்டு, பி வேலைலாம் எடுத்துட்டு இன்னைக்கு நம்ம எங்க கொண்டு போறோம்னு பார்த்தீங்கன்னா, நேத்து வந்து ஒரு தோட்டத்தில புதுசா வந்து தேனீ பெட்டிகள் நைட்டு கொண்டு இறக்கி வச்சிருந்தாங்க. நைட்டு வந்து இறக்குறது வந்து பார்த்தீங்கன்னா, கீழ தரையில தான் வைப்போம். நல்ல மலையடி வாரத்தில தான் நம்ம வைக்கக்கூடிய தோட்டம் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி நேத்து நைட்டே வந்து நம்ம தரையில இறக்கி வச்சுட்டோம். இன்னைக்கு வந்து அந்த பெட்டிகள நம்ம கொண்டு வச்சிருக்கக்கூடிய அதாவது தேனீ பெட்டி வைக்கக்கூடிய ஸ்டாண்ட் வந்து எப்படி வைக்க போறோம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. நம்ம இப்போ வைக்கக்கூடிய ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கிள் ஸ்டாண்டு. இது 1 1/2 அடி ஹைட் இருக்கும். ஒரு 1/2 அடி வந்து நல்ல மண்ணுக்கு உள்ள வச்சுட்டு 1 அடி ஹைட்ல வந்து இருக்கலாங்க. அத தவிர டேபிள் ஸ்டாண்ட் 4 கால் மாடலும் உண்டு. இதுதான் தேனீ பெட்டி. இந்த கயிற வந்து ஃபுல்லா அவுத்து எடுத்துறணுங்க. அவுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா உள்ள இருக்கக்கூடிய சட்டங்கள ஃபுல்லா ரெடி பண்ணிட்டு, அந்த ஸ்டாண்டோட சேர்த்து வந்து கட்டி வைக்கணும். அதாவது பெட்டி வந்து கீழ விழுந்துராத அளவுக்கு எடுக்கணும். அதுமாரி அடைகள் எதுவும் டேமேஜ் இருக்கான்னு பார்க்கணும். கொட்டிடுங்க. அதனால உடனே பார்த்தீங்கன்னா, பி வேல்ன்னு போட்டோம். முகத்தில கொட்டினா வீங்கிரும்னால பி வேல் போட்டோம். நல்ல தேன் சீசன் ஸ்டார்ட் ஆயதுனால, உள்ள இப்ப எடுத்து காட்டுறேன் பாருங்க. உள்ள இருக்க ஒரு சட்டங்கள்லயும் தேனுமே கொஞ்சம் கொஞ்சம் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஒயிட் கலர் சீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. ஃபுல்லா சீல் பண்ணுச்சுன்னா, தேன் வந்து அறுவடைக்கு தயாரா இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். இந்த மாரி வந்து ஃபுல்லா நல்லா பார்த்து கரெக்ட்டான முறையில மூடி வச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த கயிற வச்சு ஸ்டாண்டுக்கு அடியிலோடி அதாவது பெட்டி வந்து சரிஞ்சு விழுந்துராத அளவுக்கு கட்டணுங்க. தேனீ வளர்ப்பு சம்மந்தமா எந்த டவுட் இருந்தாலும் வீடியோல நம்பர் குடுக்குறேன். கான்டாக்ட் பண்ணிக்கங்க. நன்றி ஆதரவு குடுத்த எல்லாருக்குமே.